ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கம்ப்யூட்டிங்ல யூனிட் 1ஓட 7வது லெக்சர் பார்ப்போம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டிசைன் இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் டிசைன் பண்றப்ப என்னென்ன சேலஞ்சஸ் வருது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இதுல 7 சேலஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஹெட்ரோஜெனிட்டி, ஓப்பனஸ், செக்யூரிட்டி, ஸ்கேலபிலிட்டி, ஃபெயிலியர் ஹேண்ட்லிங், கான்கரன்சி, டிரான்ஸ்பரன்சி. ஸோ இது 7 என்னென்னங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்ரோஜெனிட்டி. ஹெட்ரோஜெனிட்டினா வேற ஒன்றும் இல்லை, டிஃப்ரெண்டா இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒன்னை விட இன்னொன்று டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா ஹெட்ரோஜெனியஸா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்ல நம்ம என்ன பார்த்தோம்? நிறைய காம்பனன்ட்ஸ் சேர்ந்து இருக்கிறதான டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம். ஸோ ஒரு சிஸ்டம் விட இன்னொரு சிஸ்டம் கண்டிப்பா டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அதான் இங்க ஹெட்ரோஜெனிட்டிங்கிற கான்செப்ட் வருது. பாருங்க, மாடர்ன் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்ஸ் ஆர் ஹைலி ஹெட்ரோஜினியஸ் such as bandwidth, processor speed, disk capacity, security, failure rate, etc. ஸோ ஒரு சிஸ்டம் விட இன்னொரு சிஸ்டம் கண்டிப்பா டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அது பேண்ட்வித் வேற இருக்கும், ப்ராசஸர் ஸ்பீட் வேற இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஓகேவா? அப்படி டிஃப்ரெண்டா இருக்க காம்பனன்ட் எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்கறது தான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம். ஸோ த இன்டகிரேஷன் ஆஃப் ஹெட்ரோஜினியஸ் காம்பனன்ட்ஸ் இம்ப்ளைஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்ஸ். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் ஹெட்ரோஜெனிட்டிங்கிறது. நெக்ஸ்ட் ஓப்பனஸ். ஓப்பனஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு சிஸ்டம் நம்ம ஈஸியா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடிஞ்சுன்னா அது ஓப்பன் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதான் ஓப்பனஸ். ஓப்பனஸ் மீன்ஸ் தட் த சிஸ்டம் கேன் பி ஈஸிலி எக்ஸ்டெண்டட் அண்ட் மாடிஃபைட். எக்ஸ்டெண்ட் பண்றது அப்படின்னா என்னன்னா, நியூ காம்பனன்ட்ஸ் கேன் பி இன்டகிரேட்டட் வித் த எக்ஸிஸ்டிங் காம்பனன்ட்ஸ். அதாவது நம்ம சிஸ்டம்ல ஏற்கனவே ஒரு காம்பனன்ட்ஸ் இருக்கு, அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு காம்பனன்ட் ஆட் பண்ணோம்னா அதான் இன்டகிரேஷன், அதான் எக்ஸ்டெண்ட் பண்றோம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ த இன்டகிரேஷன் ஆஃப் நியூ காம்பனன்ட்ஸ் மீன்ஸ் தட் தே ஹாவ் டு பி ஏபிள் டு கம்யூனிகேட் வித் த காம்பனன்ட்ஸ் தட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஸோ ஒரு காம்பனன்ஸை இன்டகிரேட் பண்றோம், ஒரு காம்பனன்ஸை நியூ ஆட் பண்றோம்னா சும்மா ஆட் பண்ணி விட்டுறக்கூடாது. அந்த காம்பனன்ஸ் ஆல்ரெடி இருக்க காம்பனன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண முடியற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது ஓப்பன் சிஸ்டம் அர்த்தம். ஸோ இங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்ல அது எப்படி இருக்கு அப்படின்னா, the components of the distributor system achieve openness by communicating using well defined interface. ஒரு well defined interface மூலமா கம்யூனிகேட் பண்ணிக்கிடுது. ஸோ இங்க தான் ஓப்பனஸ்ங்கிறது. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி. செக்யூரிட்டி பிகம்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, செக்யூரிட்டி டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்ல செக்யூரிட்டி இருக்காது. நிறைய சிஸ்டம்ஸ் நம்ம கம்பைன் பண்ணி வச்சிருக்கப்ப கண்டிப்பா செக்யூர்டா இருக்காது. அதான் இங்க சொல்றாங்க. அத்தன்டிகேஷன், ஆத்தரைசேஷன், என்கிரிப்ஷன், பிரைவேசி பிகம்ஸ் மேஜர் இஷ்யூஸ் இன் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்ஸ். ஸோ இது எல்லாமே பெரிய இஷ்யூ ஆயிருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்ல. ஸோ த பேசிக் கோல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இன் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம். நமக்கு செக்யூரிட்டி என்ன தேவைப்படுது அப்படின்னா, டு ப்ரொடக்ட் த இன்ஃபர்மேஷன், ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ரொடக்ட் பண்ணணும். அதே மாதிரி டு ரிப்பேர் த டேமேஜ் அண்ட் ரிட்டர்ன் த சிஸ்டம் டு ஏ ஸ்டேபிள் ஸ்டேட். அதாவது ஒரு சிஸ்டம்ல ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஃபெயிலியரை சரி பண்ணணும். அதே மாதிரி சிஸ்டம் மறுபடியும் ஸ்டேபிள் ஸ்டேட் கொண்டு வரணும். ஸோ இதுதான் செக்யூரிட்டியோட பேசிக் கோல்ஸ். நெக்ஸ்ட் ஸ்கேலபிலிட்டி. A system is said to be scalable if it can handle the addition of users and resources without suffering a loss in performance. அதாவது ஒரு சிஸ்டம் எப்ப ஸ்கேலபிளா இருக்கும் அப்படின்னா, நம்ம புதுசா ஒரு யூசர், ஒரு புது சிஸ்டம் ஆட் பண்றோம், இல்ல புதுசா ரிசோர்ஸ் ஆட் பண்றோம் அப்படின்னா அங்க பெர்ஃபார்மன்ஸ் லாஸ் ஆகக்கூடாது. ஏற்கனவே இருக்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே இருக்கணும். ஸோ அப்படி இருந்தா மட்டும்தான் ஸ்கேலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. The design of scalable distributed system may have challenges such as controlling the cost of resource. ஒரு ரிசோர்ஸ் ஆட் பண்ணோம்னா அதோட காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் லாஸை கண்ட்ரோல் பண்ணணும். இதுதான் அந்த ஸ்கேலபிள் சிஸ்டமோட ஒரு ப்ராப்ளமா இருக்கும், ஒரு சேலஞ்சா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபெயிலியர் ஹேண்ட்லிங். ஸோ ஃபெயிலியர் ஹேண்ட்லிங் என்னன்னா, ஒரு ஃபெயிலியர் அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறதான். ஸோ when faults occur in hardware or software, programs may produce incorrect results. ஒரு ஹார்ட்வேர்லயோ சாஃப்ட்வேர்லயோ ஃபால்ட் ஆயிடுச்சு, ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சு அப்படின்னா ப்ரோக்ராம் கண்டிப்பா தப்பான ரிசல்ட் தான் கொடுக்கும். ஃபெயிலியர் ஹேண்ட்லிங் இஸ் டிஃபிகல்ட் இன் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்ஸ். ஃபெயிலியர் ஹேண்ட்லிங் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்ல ஏன் டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா, பிகாஸ் சம் காம்பனன்ட்ஸ் ஃபெயில் வைல் அதர்ஸ் கண்டினியூ டு ஃபங்க்ஷன். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்ங்கிறது நிறைய சிஸ்டம் சேர்ந்ததுதான் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம். ஸோ ஒரு சில சிஸ்டம்ல ஃபெயிலியர் இருக்கலாம், ஆனா ஒரு சில சிஸ்டம் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப ஃபெயிலியர் ஹேண்ட்லிங் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். is achieved by recovery and application of components. ஸோ ஃபால்ட் டாலரன்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, இப்படி ஃபெயிலியர் நடந்தாலும் நம்ம கரெக்டா பெர்ஃபார்ம் பண்றதுதான் ஃபால்ட் டாலரன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி அச்சீவ் பண்றாங்கன்னா, ரிகவரி அண்ட் ரெப்ளிகேஷன் ஆஃப் காம்பனன்ட்ஸ். ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதை வேகமா ரெக்கவர் பண்ணணும். அதே மாதிரி அந்த சிஸ்டமோட டேட்டாவை ஆல்ரெடி ரெப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இதான் ஃபால்ட் டாலரன்ஸ்ங்கிறது. இப்படிதான் ஃபெயிலியர் ஹேண்டில் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கன்கரன்சி. கன்கரன்சினா வேற ஒன்றும் இல்லை, அட் அ டைம்ல நிறைய ப்ராசஸ் பேரலா எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அதை கன்கரன்சின்னு சொல்லுவாங்க. The components of distributed systems are executed in concurrent processes.
ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ல உள்ள காம்பனன்ட்ஸ் எப்பவுமே கன்கரண்ட் ப்ராசஸர் தான் ரன் ஆகிட்டு இருக்கும், எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். மல்டிபிள் யூசர்ஸ் மேக் ரெக்வஸ்ட் ஆன் சேம் ரிசோர்ஸ் ஃபார் ரீட், ரைட் அண்ட் அப்டேட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ரீட் ஆப்ரேஷன் பண்ணணும்னா மேபி நிறைய யூசர்ஸ் வந்து ஒரே ரிசோர்ஸ்ல ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப கன்கரண்டா நடக்குது, அதை ஹேண்டில் பண்ணியிருக்கணும். ஈச் ரிசோர்ஸ் மஸ்ட் பி சேஃப் இன் ஏ கன்கரண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இப்படி கன்கரண்டா நடக்கிறப்ப அந்த ரிசோர்ஸ் சேஃபா இருக்கான்னு பாத்துக்கணும். இதான் கன்கரன்சி. ஓகேவா? நெக்ஸ்ட் டிரான்ஸ்பரன்சி. டிரான்ஸ்பரன்சினா என்னன்னு பாருங்க. டிரான்ஸ்பரன்சி ரெஃபர்ஸ் டு த எபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் டு ஹைட் இட்ஸ் இன்டர்னல் காம்ப்ளெக்சிட்டி ஃப்ரம் த யூசர்ஸ். ஸோ இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் மாதிரி தான். நம்ம நடுவில் இன்டர்னல் காம்ப்ளெக்சிட்டியை வந்து வெளியே யூசருக்கு தெரியாத மாதிரி பாத்துக்கணும். அதான் டிரான்ஸ்பரன்சிங்கிறது. டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ல எப்படி டிரான்ஸ்பரன்சி இருக்குன்னு பாருங்க. A transparent distributed system is the one that appears to be a single system rather than a collection of separated processes. So distributed system என்னது, நிறைய சிஸ்டம் சேர்ந்ததுதான் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். ஆனா நமக்கு யூசருக்கு சிங்கிள் சிஸ்டமா இருக்கணும், சிங்கிள் சிஸ்டமா தான் அப்பியர் ஆகணும். அதான் இங்க டிரான்ஸ்பரன்சின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் டிசைன் இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ். ஸோ என்னென்ன பார்த்தோம், ஹெட்டரோஜெனிட்டின்னு பார்த்திருக்கோம், ஓப்பனஸ், செக்யூரிட்டி, ஸ்கேலபிலிட்டி, ஃபெயிலியர் ஹேண்ட்லிங், கன்கரன்சி, டிரான்ஸ்பரன்சி. இந்த 7 தான் டிசைன் இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஆனா இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.